அதாவது ஆர்கே நகர், நான் காலையில வெள்ளிவாக்கம் போயிட்டு அப்படியே ஆழ்வார்பேட்டில், அதாவது அப்படி வர வழியில் அண்ணா நகர் வழியா வந்து ஆழ்வார்பேட்டை வழியா வந்து இப்படி ஆர்கே நகருக்குள்ள நுழையிறேன். ஒரு அண்ணா நகருக்கும் ஒரு ஆர்கே நகருடைய அமைப்பிற்கும் அங்கிருந்து அந்த கார்ல வரும்பொழுதே வித்தியாசம் எவ்வளவு தெரியுது அப்படின்னு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி ஆண்டு இருக்காங்க. ஆனால் எப்பொழுதும் வட சென்னை ஏழ்மையுடைய உச்சத்திலேயே இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னா வட சென்னைய அரசியல் ரீதியா திமுக கைப்பற்றணும்னா தேர்தல் சமயத்தில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து இந்த ஏழ்மையா வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே ஒரு அண்ணா நகர் மாதிரி ஆர்கே நகர் மாறக்கூடாது, ஒரு நுங்கம்பாக்கம் மாதிரி பெரம்பூர் மாறக்கூடாது. அந்த மாதிரி வட சென்னையில வில்லிவாக்கம் ஆரம்பிச்சு வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர், முதலமைச்சர் தொகுதி உட்பட கொளத்தூர், ராயபுரம், திருவெற்றியூர் எல்லாருமே மிகப்பெரிய வறுமையிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசியல் தான் உருவாகிட்டே இருக்கு. இதுக்கு மக்கள் பொறுப்பு இல்ல. இன்னைக்கும் 30, 40, 50% இன்னைக்கும் சேரிகள் வாழக்கூடிய பகுதிகளாகவும் அந்த இடத்துல மக்களுக்கு சாதாரண ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட கிடையாது. அந்த அளவிற்கு பூர்வ குடிமக்களா இருக்கக்கூடிய வட சென்னை மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம பாத்துக்கிறதா இந்த திமுகவுடைய ஆட்சி முறை. பொதுவா சொல்றாங்க, ஏன் திமுக மேல இவ்வளவு கோவப்படுறீங்க, திமுக மேல இவ்வளவு கோவப்படுறீங்க, கடுமையா பேசுறீங்க அப்படின்னு. நான் திமுகவில் வந்து வேலை பார்த்த சமயம் 2015 திமுக 40க்கு 40 தொகுதி தோத்த நேரம். அந்த நேரம் அதிமுக தான் வெற்றி பெற்று இருந்துச்சு, திமுக சோர்ந்து போயிருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு சாதாரண ஒரு டீம்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 21 வெற்றி பெற வரைக்கும் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து, முக்கியமா மாண்புமிகு முதலமைச்சர் கூட டெய்லியும் அவரை சந்தித்து அவருடைய பணியாற்றக்கூடிய தருணம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா 15 வயசுல இருந்தே அரசியல்ங்கிறது முக்கியங்கிறத உணர்ந்து படிச்சு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு திமுக கிடைக்கும் பொழுது 2015 to 2021 திமுகவுடைய அந்த குடும்பமும் சரி, முதலமைச்சரும் சரி, அவர் கூட இருக்க மருமகளும் சரி, அவர் கூட இருக்கக்கூடிய மகனும் சரி, அவர் கூட இருக்கக்கூடிய எல்லோரும் சரி, ஒரு எதிர்கட்சியா செயல்படும் போது மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கிட்டே இருப்போம். மக்களுக்கு தப்பா அது செய்யல, 8 வழிச்சாலையா போராடணும், நீட்டுக்கா போராடணும், சிஏக்கா போராடணும், எல்லாத்துக்கும் போராட்டம். நம்மளும் அவங்களோட சேர்ந்து நிறைய நின்று இருப்போம். அன்னைக்கு அம்மா இறந்த பிறகு, இபிஎஸ் வந்த பிறகு அந்த ஆட்சி மாத்தணும்னு எல்லாரும் போய் வேலை பார்த்தோம், எல்லாரும் உணர்வு ரீதியா வேலை பார்த்தோம். ஆனா 21 ஜெயிச்ச பிறகு எம்ஜிஆருக்கு இன்னெல்லாம் நிலைமை ஏற்பட்டுச்சு. கலைஞர் கூட இருந்து 71 ஜெயிச்ச பிறகு அவர் ட்ரெஷரரா இருந்தாரு, பணபலத்தை கொண்டு வந்தாரு, எல்லாமே கொண்டு வந்து ஜெயிச்ச பிறகு கருணாநிதி அவரை வெளியே அமைச்ச பிறகு சொன்னாரு, அவர் ஒரு துரோகின்னு எம்ஜிஆர் மேல ஒரு சின்னதா ஒரு பழிய சொல்லி கட்சி விட்டு வெளியே அமைச்சாரு. ஆனால் அப்படி வெளியே அமைச்சு 5 வருஷம் நண்பர்களே, நான் செங்கோட்டையன் பேசியிருக்கேன், நிறைய எம்ஜிஆர் ரசிகர்கள்ட்ட பேசியிருக்கேன். 72 அவர் கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி வர வரைக்கும் அந்த கட்சி தொண்டர்களையும் அந்த தலைவரையிலும் உண்டு இல்லைன்னு ஆக்கினாங்க. ரவுடிசத்தை வச்சு, காவல்துறை வச்சு அவ்வளோ உடைச்சாங்க. அதே மாதிரி 50 வருஷம் கழிச்சு நம்மளுடைய தலைவருக்கு அவ்வளோ பிரச்சனைகளை இந்த அரசு உருவாக்குது. ஏன் இந்த 50 வருஷத்தை வேற யாருக்கும் உருவாக்கல? அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம், ஏனால் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் வேற உறுதியான தலைவரை தமிழகத்துல இன்னும் அந்த குடும்பம் பார்க்கல. அவ்வளவுதான். அதனாலதான் 6 டிஸ்ட்ரிக்ட் போய் முடிக்கிறதுக்குள்ளேயே கரூர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அது மூலியமா 41 பேரை வந்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஓபி திருப்பி நான் பதிவு பண்றேன், எஸ்ஓபி போட்டு நம்ம தலைவர் முன்னாறு 38 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்திருக்கணும். அதெல்லாம் முடக்கி நிப்பாட்டினாங்க. இந்த எஸ்ஓபி வெளியே வரக்கூடாது. அவரு வெளியே வந்தா 1 லட்சம் பேர் வந்தா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னா மக்களுக்கு எதாவது ஆகட்டும், மக்களுக்கு எதாவது ஆன பிறகு அந்த கொலை பழிய நம்ம தலைவர் விஜய் அவர்கள் மேல போடட்டும். இதுதான் அவங்களுடைய பிரச்சாரம் கடந்த 6 மாசமா. வேற எந்த பிரச்சாரமும் அவங்களுக்கு எடுபடல.
தனிப்பட்ட பிரச்சாரங்கள் எதுவுமே அடிபடல. அப்ப ஏன் முடக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சர்வே எடுக்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளவு, தலைவர் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கடுமையான போலீஸை வச்சு, காவல்துறையை வச்சு, எந்த அளவிற்கு எந்த அமைச்சர்கள் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க, முதலமைச்சர் பேச மாட்டாரு, துணை முதலமைச்சர் பேரை சொல்ல மாட்டாரு. இதுதான் அரசியல், மிகப்பெரிய அரசியல். ஏன்னா அவங்க கிட்ட கட்சி இல்ல, அவங்க கிட்ட கவர்மெண்ட் முன்னாடி இருக்கு. அந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரும் அவங்களுக்காக பணியை செஞ்சு அவங்களுக்கு நமக்கு ஒரு லா, அவங்களுக்கு ஒரு லா, அப்படி கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நம்மளை எல்லாம் ஓரம் தள்ளினாங்க. எந்த பிரச்சாரம் செய்ய முடியாதுன்னு. ஆனா அதெல்லாம் மீறி மீறி எங்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சோமோ அங்க மக்களுடைய ஆதரவு, உண்மையா சொல்றேன், எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்துச்சு. திருப்பி திருப்பி சொல்றேன், யூடியூப்ல போய் திருவாரூர்ல போய் பாருங்க. ஒட்டுமொத்த திருவாரூர்ல தஞ்சாவூர் பெல்ட்டே அங்கதான் இருந்துச்சு திருவாரூர்ல. அதை பார்த்தே அவங்க பயந்துட்டாங்க. சோ உடனே அந்த கரூருடைய இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்க, ரீசெண்டா நம்ம மேல அதிமுக இவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா இந்த ஒரு வாரமா இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ரம்ஜான். நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நோன்பு இருந்து நேற்று முடிச்சு, தலைவர் 2 நாளுக்கு முன்னாடி நோன்பு இருந்து ஈவினிங் முடிச்சு நம்ம கொண்டாடணும். அப்ப அவர் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணார். 15 நாளா தலைவரை சுத்தி, கட்சி சுத்தி, தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட போயிடுவாங்க பேசுறாங்க. அவர் டெல்லி போயிட்டா சிபிஐ அவர் அழுத்தம் கொடுக்குது. இந்த கட்டமைப்பை திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. நம்ம அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே மாட்டார். ஏன்னா யாரு மிரட்டுறாங்களோ, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க, யாரு மிரட்டுறாங்களோ அவங்கதான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவன் தைரியமா இருக்கான்னு அர்த்தம். யாரு அடிக்கடி வெளியே டெய்லி காலையில மத்தியானம் நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்களோ அவனுக்கு தான் அரசியலே தெரியலன்னு அர்த்தம். என்னைக்கு மக்களுடைய தேவைக்கு என்னுடைய கொள்கையில உறுதியா இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, கரெக்டா ரம்ஜான் அன்னைக்கு சொன்னார். நண்பர்களே, தோழர்களே, கரெக்டா இந்த முஸ்லீமுடைய அந்த குலாவை போட்டுட்டு சொன்னாரு, மத சார்பற்ற சமூக நீதியில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். இந்த மெசேஜ் யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா திமுக சொல்லவே சொல்லாது. ஆல்ரெடி பிஜேபி கூட 99 சேர்ந்து குஜராத் கலவரம் போது சொல்றாங்க, அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி, ஏன் அப்ப ஸ்டாலின் சார் அரசியல தானே இருந்தாரு, 50 வருஷமா நான் அரசியல் இருக்கேன், 50 வருஷமா அரசியல் இருக்கேன், 50 வருஷமா அரசியல் இருக்குன்னு சொல்றாருல்ல. அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, குஜராத் கலவரம் பத்தி நீங்க சொல்லுங்க. அவரு சொல்றாரு, அது உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி உள் மாநில பிரச்சனை அப்படின்னு அந்த கலவரத்தை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அமைச்சர்களா இருக்கிறாங்க, இதுல பிஜேபி தலைமையிலான அமைச்சர்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஸ்டாலின் சார் தான் இன்னைக்கு மத சார்பற்ற தலைவராச்சு. அப்படியே எந்திரிச்சு அப்பா நீ சொல்றத தப்புப்பா, என்னப்பா தப்பு தப்பா பேசுறீங்க, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, இதை கடுமையாக எதிர்த்து நிக்கணும். குஜராத் கலவரத்தை வச்சு ஏன் நம்ம கடுமையா எதிர்த்து நிக்க மாட்டேங்கிறோம்? சொல்றல மீசாக்கு எதிராக சரி அவர் எடுத்து போறான்னு தெரியல, மீசாக்கு எதிராக நான் போராடினேன், ஜெயிலுக்கு போனேன். ஆனா அதுல இருக்க பொய்ய பாருங்க. இந்த உண்மையை உடைக்கணும், நீங்க சொல்லணும். இந்த யாராச்சும் டிவி டிபேட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கலைஞர் அம்மா இந்திரா காந்தி அம்மா கதிர் கடுமையாக போராடினார், போராடி கடலக தோழர்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் ஜெயில தள்ளினாங்க. தன்னுடைய மகன் இன்னுயிரை கொடுத்திருப்பாரு, அவர் அடிப்பட்டாரு, சிறை சென்றாரு. அப்படி சிறை சென்றவர், அடிப்பட்டு சிறை சென்ற மகனும் ஒட்டுமொத்த கலகல் தோழர்களும் வாழ்நாள் முழுவதும் ஏத்து நின்று இருக்கணும்ல. அடுத்த தேர்தலில் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அடுத்த தேர்தலில் திமுக யாரு கூட ஒண்ணு சேர்ந்தாங்க? அதே இந்திரா காந்தி அம்மா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்? ஒரே நோட்டீஸ் தான், ஊழல் கேஸ போட்டுருவேன் ஒழுங்கா சேர்ந்து சொன்னா சேர்ந்துட்டாங்க. இதுதான் திமுக. இந்த மிசாவை பத்தி பேசினாங்கன்னா இன்னுமேட்டு அது என்னங்க அடுத்த இப்ப உங்களே என் பையனை அடிச்சுட்டாங்க,
அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் என் பையன் அடிச்சுட்டியாடான்னு ஒண்ணு இருக்குல்ல, அடிச்சவங்க கூடயே சேர்ந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மிசா கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அரசியல் இன்னைக்கு வரைக்கும் புரியல நமக்கு. இதுதான் சுயநல அரசியல், மக்களை ஏமாத்துற அரசியல், கொள்கையற்ற அரசியல். பணத்துக்காக அதிகாரம் கிடைச்சா எவன் கூட வேணா சேர்ந்துக்குவான் திமுக காரன். இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி இன்னைக்கு உண்மையிலே பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம பி டீம் சொன்னாங்க, நம்ம பிஜேபி கூட டெல்லியில பேசிட்டு சொன்னாங்க. அப்படி பண்ணா ஜனவரி 10ஆம் தேதியே ஜனநாயகம் படம் வந்து இந்நேரம் ரிலீஸ் முடிச்சு அண்ணா வந்து 1500 கோடி சம்பாதிச்சிருப்பார், இல்ல 1000 கோடி சம்பாதிச்சிருப்பார். ஆனால் எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த ரம்ஜான் மாதத்திலிருந்து நாங்க சொல்றோம், சிறுபான்மை சகோதரிகளே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய படம், தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இன்ப நிதியோட படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது. இதை கிறிஸ்தவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் உணரணும். இது யாரு பிஜேபி கூட இன்டைரக்டா இருக்காங்கன்னு உணரணும். அதுலயும் இந்தி திணிப்புக்கு எதிரான படமா, இருமொழி கொள்கைக்கு ஆதரவான படம்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த கொள்கைக்கு எதிராக யார் இருக்கா? பிஜேபி இருக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க கூடாதுல்ல, அது எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? இதுதான் அரசியல். அண்ணன் விஜய் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது, அவர் அரசியல் படமும் கிடையாது அது. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் சிறுபான்மை சகோதரர்களும், யாரு உண்மையாக மதசார்பற்ற கொள்கைக்காக அவர் நினைச்சிருக்கலாமே, சரி நம்ம சேர்ந்துக்கலாம். இப்ப சொல்றாங்களே எல்லாரும், அதான் கொடுக்கறாங்களே ஆஃபரு, கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. அவர் உறுதியா இருக்கிறார். நான் என்னுடைய கொள்கையில் உறுதியா இருக்கிறேன். ஏனென்றால் முதல் நாளே சொன்னாரு, பெரியார் அவர்கள் கொள்கையும் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையும் உருவாக்கிய பொழுது அவர் சொன்னது சும்மா போட்டோக்காக கிடையாது. இன்றைக்கு நாங்கள் உறுதியாக சொல்றோம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆபீஸ்ல தான் பெரியார் சிலையும் இருக்கு, அம்பேத்கர் சிலையும் ஒன்றாக இருக்கிறது. இது அறிவாளத்துல கிடையாதுப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க. ஸ்டாலின் சார் சொல்லட்டும், முதலமைச்சர் சார் சொல்லட்டும், உங்க அறிவாளத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கா? உங்க அறிவாளத்தில் பெரியார் சிலை இருக்கா? கிடையாது. அப்ப யார் கொள்கையில் அதிகமா இருக்கிறா? இப்ப கூட ரீசெண்டா நான் வந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசினேன். அன்னைக்கு நான் கோவப்பட்டேன், அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க. அப்ப கூட ஆரம்பத்துல என்ன சொன்னேன், 12 வயசு குழந்தை கழிப்பறைக்கு போகும்போது கழிப்பறை இல்லாம கற்பழிக்கப்பட்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் பேசல, ஒரு அமைச்சர் பேசல, ஒரு எம்எல்ஏ பேசல. அப்ப அவர் மேல இருக்க ஒரு விமர்சனத்தை மக்கள் நினைக்கிறத அந்த அம்மா என்கிட்ட பேசின உணர்வை நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. கொள்கை தெரியுமா நம்மளை பார்த்து கேட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். நான் சொன்னேன், வாங்க உங்க சன் டிவிலே உட்காருவோம், கலைஞர் டிவிலே உட்காருவோம், நீங்கள் நானும் உட்காருவோம், நீங்க 4 கொஸ்டின் கேளு, நான் 4 கொஸ்டின் கேட்கிறேன். என்ன ஏதோ ஒரு கொஸ்டின்ல எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு அமைதியாயிட்டேன், அரசியல் விட்டு போயிருந்து சேலஞ்ச். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது, தெரியாது. நேர ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% கமிஷன் அடிச்சு அண்ணா சொன்னாரு பாருங்க, ஒருத்தர் ரோடு போடுவாரு, ஒருத்தர் குழி நோண்டுவாரு, இன்னொருத்தர் ரோடு போடுவாரு, குழி நோண்டுவாரு. அது எதுக்குன்னா 30% கமிஷனுக்கு. ரோடு போட்ட மாதிரி இருக்கணும், குழி நோண்ட மாதிரி இருக்கணும். இப்படிதான் அக்கா மேயர் பெரியாக்காவும் சரி, இங்க இருக்க அமைச்சர்களும் சரி, நோண்டாங்க போட்டாங்க, நோண்டாங்க போட்டாங்க. கடைசியில பார்த்தா 4500 கோடி போட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டிக்கு. ஊழலை தவிர எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது இவங்க. எதுவுமே ஐடியா இல்ல. ஊழல் பண்ணு, கமிஷன் அடிக்கணும், கரப்ஷன் பண்ணு, கடைசியில ஓட்டு அன்னைக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப அந்த அளவிற்கு 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அந்த 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அமைச்சர் தான் பெரிய தேர்தல் தெரிஞ்சவர்னு ஒரு மனநிலை உருவாக்கி இருக்க பாத்தீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் 21 இவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது. திருப்பியும் சொல்றேன், நம்பாதீங்க. அவரு வேலு, அவரு நேரு, அவரு செந்தில் பாலாஜி, நான் உதாரணமே சொல்றேன். அவர் அண்ணன் அரசியல் விட்டு போயிட்டாரு, அழகிரி என்ன இருக்கா பாருங்க. அதுக்கு மேல ஒரு ஃபார்முலா கிடையாது. திருமலா ஃபார்முலா ஓட்டு போட்டு கரெக்டா சொல்லுவாரு. 1,97,000 ஓட்டுல 1,95,000 ஓட்டு திமுக கிடைச்சிரும் சொன்னார். ஒரு நேரத்துல கரெக்டா கொடுத்துருப்பாரு.
இடத்துல என்னாச்சு? அவர் அரசியல் இல்ல, மக்கள் அவரை நிராகரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி காசு மட்டுமே நம்பி பெரிய தேர்தல் தெரிஞ்சவங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல, கிடையவே கிடையாது. ஒரு சாமானியன் ஒரு பண்ணையாரை எதிர்த்து 67லயும் 77லயும் மாற்றத்தை உருவாக்கி சாமானியன் ஜெயிச்சாங்க. அந்த அரசியல் தான் இந்த 26 நடக்க போகுது. அதை நம்ம நம்புவோம், அதை உறுதியா நம்புங்க. இந்த பணபலம் கூட்டணி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மதசார்பற்ற கொள்கையில இருக்குன்னு சொன்ன உடனே கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்ன உடனே 2 நாள் முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க, அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு, பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. ஆனா என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதினு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். முன்னாடி வெறும் திமுக மட்டும் எடுத்துட்டு இருந்தார். என்னைக்கு ரம்ஜான் மந்த்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடன் டிக்ளேர் பண்ணாரோ இன்றைக்கு உறுதியாக மன நிறைவுடன் சொல்லுகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோம்போடைய உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியோட நாள் சொல்றோம், நாங்கள் மட்டும்தான் உண்மையாக உறுதியாக உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம். எப்பொழுதும் உயிர் உள்ளவரை எங்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டாலும், எங்களுடைய எலும்புகள் உடைக்கப்பட்டாலும், மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை நாங்கள் இங்க பதிவு பண்றோம். நாங்க ரமலான் மாநிலத்தில் அந்த அளவிற்கு எங்களுக்கு நீதி வேண்டும். எங்கள் மேலுதான் எல்லா பிரஷரும், எல்லா அடியும் விடுவது. திமுக காரன் போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க, டெல்லியில இருந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அடிக்கிறாங்க, அதிமுக இபிஎஸ் காலத்திலிருந்து இருந்து கடுமையான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் அமைதியாக தன்னுடைய பிரச்சாரம் மூலமாகவும் மக்களுடைய ஆதரவு எங்கிருந்து உருவாகுதுன்னா நம்ம தலைவர்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? உண்மை, நேர்மை, இன்னொன்னு துணிவு. இந்த 3ம் தான் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதை நாம் நம்புவோம். போதும் இது யார் எந்த கட்சிக்கிட்டையும் கிடையாது. திருப்பி சொல்ற எந்த கட்சிக்கிட்டையும் கிடையாது. அதனால இந்த ஒரு போலியான பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. என்ன பிரச்சாரம்? இப்ப சொன்னாங்களே பாருங்க, கரூர்ல ஒரு ஷூட்டிங் நடத்தினாரா? நான் ஷூட்டிங் போனேன், மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு 150 ஏக்கர்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் கிளம்பி வாங்கன்னு சொன்னா 10 நிமிஷத்துல 50,000 பேர் நிப்பாங்க. 10 நிமிஷத்துல 50,000 பேர் நிப்பாங்களா? நிப்பாங்க மாட்டாங்களா? அப்ப கரூர்ல பிரச்சாரம் போன்ற இடத்துல ஷூட்டிங் எடுத்தான்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி நம்மளுடைய உறவுகளை இழந்து 41 உலகங்கள் இருந்து இன்றைக்கும் வருத்தத்தில் இருக்கும். அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய செயலை இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் தூக்கி எறிவோம். மக்களே தூக்கி எறிவாங்க. அதை யார் உருவாக்குனதும் தெரியும். அதுக்குதான் போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி என்குறிக்கு. உண்மைகள் தெரியும். நாளைக்கு ஒரு நாள் எல்லா உண்மைகளும் தெரியும். கரெக்டான நீதிமன்றமும் கரெக்டான ஒரு ஆபீசரும் வருவாங்க, வராமல இருக்க மாட்டாங்க. உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும். அதை நாங்க நம்புறோம். எப்பயுமே நாங்கள் உண்மையை பக்கம் நிக்கிறோம். அந்த உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும். அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் உருவானார். அது எம்ஜிஆரும் கூட இருந்தார். கலைஞர் தவறு செய்யும் பொழுது, கலைஞர் குடும்ப ஆட்சி ஏற்படும் பொழுது, கலைஞர் ஊழல் செய்யும் பொழுது, கலைஞர் கொடுமையான ஆட்சி செய்யும் பொழுது, கலைஞர் ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சி செய்யும் பொழுது எம்ஜிஆர் உருவானார். எம்ஜிஆர் ஜெயிக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது காலமும் நேரமும் இயற்கையும் மக்கள் ஒரு தலைவனை உருவாக்குவார்கள். ஆனா அவர்கிட்ட உண்மை இருக்கணும். அப்படிதான் எம்ஜிஆர் உருவாக்குனாங்க. உடனே எம்ஜிஆர் போயிட்டாரு. எம்ஜிஆர் போயின உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐயோ அவ்வளவுதான் அதிமுக முடிஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் இனிமேட்டு இந்த குடும்பம் மட்டும்தான், கலைஞர் தான் எல்லாம் அப்படின்னு வீர் நட போட்டாங்க எல்லாரும். அந்த அம்மா கடுமையா உடல் மொழியிலையும் அசிங்கசிங்கமா பேசினாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பெண்களுக்கு தெரியும். அசிங்கசிங்கமா இவன் கூட இருந்தாங்க, அவங்க கூட இருந்தாங்க, உருவம் எப்படி சாலையை பிடிச்சி இழுத்தாங்க, அடிச்சாங்க, சட்டத்தை போனா. ஆனால் மக்கள் ஒரு வலுவான தலைவரை உருவாக்குனாங்க இந்த குடும்பத்துக்கு எதிராக. அதுதான் அம்மா. அந்த அம்மா தான் ஆர்கே நகரில் நின்று வெற்றி பெற்றாங்க. அந்த அம்மாவை ஜெயிக்க வச்ச மண் இது.
அதான் சொன்னேன் இந்த மண்ணுன்னு. அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்தாரு. கடந்த எல்லா தேர்தலையும் தோல்வி. ஏன் தோல்வி? மக்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் அவர் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் கிடையாது. அம்மா சசிகலா அம்மா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கடைசியில் சசிகலா அம்மா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி மக்கள் நம்புவாங்க? அப்ப மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த இரட்டையில சிம்பிளுக்காக இன்னைக்கு ஒரு 17-18% ஓட்டு இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு அதிமுக. நம்ம லேட்டஸ்டா எடுத்த சர்வேல திமுகவோட நம்ம 2% அதிகமா இருக்கும் இன்னைக்கு. இதுதான் உண்மை. அதான் பயம் அவங்களுக்கு. அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு. அதனாலதான் விமர்சனம் தலைவர் விஜய் மேல பயங்கரமா. யாரு? 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. திமுக, அதிமுக, பிஜேபி. இப்ப 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் எதுக்குறாங்க. அந்த 3 பேர் யாரு தெரியுங்களா? அந்த 3 பேர் கூட எத்தனை கூட்டணி இருக்கு? இது தமிழக வரலாற்றிலே நடந்ததில்லை. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூட கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. டெல்லி கூட நீ சப்போர்ட் பண்ணுச்சு இன்டைரக்டா. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆள், ஒரு கட்சி, ஒரு சாமானிய கட்சி, இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா நிக்கிறாங்க. யார் எதிர்த்து? திமுக கூட 26 கட்சி கூட்டணி. ஸ்டாலின் சார் பதறார். நேத்து ஏதோ ஒரு அம்மா திடீர்னு வந்து நம்ம கட்சிக்கு வந்து திடீர்னு போச்சு. பார்த்தா திடீர்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு சால்வை போட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு பயம் பாருங்க ஸ்டாலின் சாருக்கு. யார் யாரெல்லாம் திட்டுறாங்களோ முதலமைச்சரை பர்சனலா பாக்குறாரு நம்ம தலைவரை. அப்ப அவருக்கு எவ்வளவு பயம். ஒரு பயம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா? ஒரு முதலமைச்சர் ஸ்டேஷன்ல இருக்காங்க, ஒரு யூடியூப்ல பேசுறவங்களை கூட்டிட்டு போய் ஒரு சால்வையா போட்டு வாங்க 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 விஜய் சாரை திட்டீங்களா? அப்ப திமுக நீங்க திமுக இப்ப திமுக சேரணும்னா ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் நீங்க திட்டுனீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கன்னு சால்வை போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு கேவலமா கட்சியை மாறிடுச்சு திமுக இன்னைக்கு. அண்ணா எப்படி எல்லாம் உருவாக்குனார்? கடமை, கண்ணியம், கட்டிப்பாடு, சமூக நீதி, இருமொழிகள், இதெல்லாம் எனக்கு உண்மை தெரியாது. நீ திமுக பத்தி சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? சமூக நீதியா? சமூக நீதிலாம் தெரியாது. கான்ட்ராக்டர், கமிஷன், உனக்கு எவ்வளவு வரும் எனக்கு எவ்வளவு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இதை தவிர ஒண்ணுமே தெரியாது. நம்ம சம்பத்தன்ன பேசுற மொழியில இன்னும் புரியவே அவங்களுக்கு. நம்மள பார்த்து கொள்கைக்கிறான். நான் கொள்கை இல்லைன்னா வாங்க உங்க பையன் முதல்ல உங்களுடைய உதயநிதி அனுப்பு, கலைஞர் டிவிக்கே நான் வரேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, லைவ் வைங்க போதும், நான் பேசுவோம், 2 பேரும் உட்காந்து பேசுவோம். வரமாட்டாரு. அவருக்கு சா மு கான்னு சொல்றதுல ஒண்ணும் புரியாது. அவருக்கு என்னன்னே தெரியாது. அவரு கூட இருந்திருக்கோம்ல, தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும். நம்ம பாம்பு இல்ல, ஆனா இந்த கூட இருக்கும்போது தெரியும் நீங்க என்ன பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க என்ன சூழ்நிலையில இருக்கிறோம்? நம்மளை பார்த்த உடனே நம்மள வந்து மைண்ட் எல்லாம் இது பண்றாங்களாம். அது என்ன திமுக 26 கட்சிப்பா, என்னப்பா தனியா வந்து திமுக? அதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பிகிலு படத்துல ராயப்பன் கேரக்டர்ல அப்படி போகும்போது அண்ணா தனியா வந்து மாட்டிக்கிட்டாருண்ண தொக்கா அப்படின்னு. தனியா வர்றதே உங்களை போட்டு அடிக்கிறதுக்கு தான்டா. அதே சீன் தான் வர 26 தேர்தல். நீ 26 பக்கம் ஒன்னா நில்லு. அந்த 26 கட்சி கூட்டணி எப்படி நம்ம சொல்லணும்ல இன்னைக்கு. அதுல நம்ம யாருமே வந்து குறைச்சு சொல்ல. அதுல இன்னைக்கு 26 கட்சி கூட்டணி எப்படி இருக்குன்னு பாத்துக்குவாங்க. திராவிட இயக்கத்தின் தமிழ் தேசியத்தின் போர்வால் அண்ணன் வைகோ அவர்கள் 4 சீட்டு. திமுக எந்த அளவிற்கு தலைவர்களை அசிங்கப்படுத்தி ஏமாத்தி துரோகம் பண்றான்னு பாருங்க. 5 வருஷம் ஒன்னா இருந்துட்டு கரெக்டா நாமினேஷன் பண்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டணியை கூப்பிட்டு பேசி 4 சீட்டா, அதுல 3 சீட்டு உதயசூரியனா, 1 சீட்டு மதிமுக சிம்பிளாம். இது என்னடா குழப்பமான ஒரு கூட்டணி. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களே 40+30 இல்ல 42+28 இந்த மாதிரி. அது இல்லடா, 1 சீட்டு மதிமுக, 3 சீட்டு திமுக. அப்ப அந்த கட்சிக்கு வந்து சுயம் ஒரு இதுவே இருக்கக்கூடாதா? அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடாதா? ஐயா மதிமுக தலைவர் எவ்வளவு பெரிய தமிழ் தேசியத்துக்காகவும் திராவிட இயக்கத்துக்காகவும் பேசினாரு. அந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆகி இந்த திமுக கூட சேர்ந்ததுனால தன்னுடைய கட்சியுடைய சுய கௌரவத்தையும் இழந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. 3 சிம்பிள் கொடுத்தா என்ன ஆகும்? மதிமுக 3 சிம்பிள் வாங்கினா திமுக காரன் ஒரே ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மதிமுக கட்சி அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்
கடுமையா இவங்களுக்காக போராடினாங்க. இவங்க என்னன்னா பிரச்சனை பண்ண கூடியே நின்னாங்க. 6 தொகுதியில் 5 தொகுதி கொடுத்துட்டாங்க. இருந்தா ஏரியில போனா போ. எப்படி அப்ப கூட இருக்கக்கூடிய தோழர்கள் கூட இருப்பாங்க, 4 தலைவர்கள் கூட இருப்பாங்க, கீழே இருக்க ஒருத்தருக்கு எல்லாம் நம்ம பக்கம் வந்துட்டாங்க. அதுதான் திருப்பி திருப்பி சொல்ற அப்பையில இருந்து திமுக கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் தான் இருக்காங்க, தொண்டர்கள் எல்லாம் டிவிக்கு பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சி போராடுவாங்க தொழிலாளர்களுக்காக. இன்னைக்கு வரைக்கும் சீட் வந்து கதறாங்க, கெஞ்சுறாங்க. இருந்தா இரு, கிளம்புனா கிளம்பு. என்ன உளவியல்? ஏன்னா பணப்பலம் இருக்கு அவன்கிட்ட, கொள்ள அடிச்சு பணத்தை வச்சிருக்கான். அப்ப இந்த பணத்தை வச்சு நாங்க யாரு? நாங்க இல்லைன்னா பிஜேபி எதுக்க முடியாது. இந்த பிஜேபிங்கிற அழுத்தத்துக்காக திமுக கூட்டணி கட்சிகள் தன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து, தன்னுடைய தொண்டர்களுடைய ஆதரவும் இழந்து கட்சியும் இன்னைக்கு காணா போயிருச்சு. அதுல ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். அண்ணன் ஜவஹர்லால் அண்ணா நல்ல தலைவர், முஸ்லிம் தோழர்களை கடுமையா வந்து பணி செஞ்சவர். இன்னைக்கு அந்த கட்சிக்கு எம்எல்ஏவே கிடையாது. அந்த கட்சிக்கு என்ன சிம்பிள் கொடுக்கறாங்க? உதயசூரியன் சிம்பிள் கொடுக்கறாங்க. ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சொந்த கட்சிக்கு ஒருத்த கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க சிம்பிளை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதான கூட்டணி. அந்த கட்சி அப்படி அபகரிக்கிறது என்னது? பிஜேபியோட ஸ்டாண்ட் தான் திமுகவோட ஸ்டாண்டும். ஒருத்தரோட கட்சி அபகரிக்கிறது தான். இப்படிதான் மதிமுக அபகரிச்சுட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய ஜவஹர்லால் கட்சியே இல்ல. அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சி 2020 3 சீட்டு கொடுத்தாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல முஸ்லீம் லீக். ஏன் தெரியுமா? திமுக தோக்கடிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் தலித் சகோதரர்களும் அதிகாரத்துக்கு வரத்துக்கு திமுக விருப்பமே எப்பவுமே கிடையாது. சும்மா பேரு மட்டும் சமூக நீதி சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதிகாரத்தை உருவாக்க மாட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அதிகாரத்தை அடைவதுதான் சமூக நீதிக்கான அடித்தளம். எல்லோரும் சமத்துவத்தை உருவாக்கணும்னா அதிகாரத்தை அடையணும் ஒரு கட்சி. அப்ப நான் அப்பையில இருந்து பதிவு பண்ணிட்டே இருந்தேன், உருக்கமா நான் இன்னைக்கும் பதிவு பண்றேன். அண்ணன் திருமாண்ணன் அவர் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க, இவங்க நம்பாதீங்கன்னு. இப்படி சொன்னதுக்காக என்ன கட்சி விட்டு தூக்குனாங்க, அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்ல. அப்ப திமுக வந்து இல்ல நம்ம பிஜேபி எதுக்காக எப்பயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம எல்லாம் வந்து சீட்டு கூட்டணி கிடையாது, நம்ம எல்லாம் வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணி. ஏன் கொள்கைக்கான கூட்டணின்னா கூட இருக்க உங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? இன்னைக்கு காலையில பதிவு பண்றாரு அண்ணன் திருமாண்ணன், எவ்வளவு வலியோட பதிவு பண்ணுவாரு. வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள், போராடி தொகுதிகளை பெற வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும், நெருக்கடிகளுக்கு இடையில் போராடி வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற பணி சுமைகள் எனக்கு ஏராளமாக உள்ளன. இந்த அரசியல் களமும் சமூக சூழலும் நமக்கு சாதகமாக இல்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். அப்படின்னா திமுக தான், வேற யாரு? நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்கு அதிகம்னா திமுக பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. கூட 5 வருஷம் பல கொடுமைகளை தலித் சகோதரர்கள் அனுபவிச்சாங்க. ஆனால் கடைசியா 5 தொகுதிக்கு மேல கிடையாது, 6 தொகுதிக்கு மேல கிடையாது. இருந்தா இருங்க, இல்லனா போங்க. நாம் வளர வேண்டும் என்ற வாழ்த்தவோ ஊக்கப்படுத்துவோ இங்கு யாரும் இல்லை என்பதை யதார்த்தமான உண்மை. எவ்வளவு மன வலிமையோட அண்ணன் திருமானவன் இத பேசியிருப்பாரு. இத எவ்வளவு அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வரல. உங்களுக்காக வேங்கையை பச்சதுக்காக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 200 தலித் சகோதரர்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடியேற்ற விடல, எல்லாத்துக்கும் உங்களோட நின்னாரு. ஒரு நண்பனா, ஒரு சகோதரமா இன்னைக்கு திமுக கூட ஸ்டாலின் சார் நிற்பாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ சீட்டு வரும் பொழுது தலித் சகோதரர்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 25% இருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர்கள் 95 லட்சம் பேர் இருக்காங்க. அதோடைய ஒரு முகமா வளர்ந்து வந்த அண்ணன் திருமாண்ணன். ஆனா அவருக்கு 6 சீட்டு கொடுத்து இருந்தா இரு, இல்ல போனா போ. இதுதான் நான் சொல்றேன், இதுதான் அட்ராசிட்டி, இதுதான் பண்ணையாத்தனம். திமுகங்கிறது பண்ணையாத்தனத்துல இருந்து மாறவே இல்லை. ஸ்டாலின் அண்ணா வந்தாருன்னா மாறுவார் நினைச்சோம், மாறல. 2011 அவங்க அப்பா கலைஞர் 10 தொகுதி விசிகே கொடுத்தாங்க. இன்னைக்கு 5 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாது, 6 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா பண்ணையார்த்தனம். அவர் சொன்ன வார்த்தைகள் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம். அதுதான் திமுக. இதுதான் நான் நீங்க படிச்சு சொன்னேன். இவங்க ஏமாத்துவாங்க, கூட இருந்தே கொள்வா. எப்படிதான் வைகோ வந்து எப்படி அந்த கட்சியை முடிச்சாங்களோ, நாளைக்கு விசிகேவை முடிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சா முடிக்கிறதுக்காக திமுக எல்லாம் செய்வாங்க.
தமிழக வெற்றி கழகம் எதிரி கிடையாது, ஆதவர்ஜனா எதிரி கிடையாது. அண்ணா உங்கள் மீது எப்பொழுதும் நான் அன்பு வச்சிருக்கேன். இது அரசியலா பேசல. உங்களுடைய வழி என்னுடைய வழி, உங்களுடைய வழி இந்த மக்களுக்கான வழி நாங்க பாக்குறோம். கூட்டணி தொடர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு தவறு நடந்தால் நாங்கள் பெரியாருடைய வழித்தொண்டர்கள். எங்கு ஆதிக்கம் இருக்கோ அங்கு எங்கள் தலைவர் எதிர்த்து நிற்பார். எங்கு ஆதிக்கம் இருக்கோ அங்கு நானும் எதிர்த்து நிற்பேன். அது எந்த அதிகாரம் இருந்தாலும் எங்களுக்கு இந்த பயம் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. அப்ப திமுக கூடிய ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு முடக்கி, அம்மா பிரேமலதா அக்கா வந்தாங்க, தேசிய முற்போக்கு கூட்டணி நல்ல கட்சி. ஆனால் பிஜேபியோட இத்தனை நாள் வந்தாங்களாம், கூடயே இருந்துட்டு அதிமுக கூட இருந்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு 34 ஒரு எம்எல்ஏ கொண்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதிகமான தொகுதிகள் சைன் போட்டு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்காக கம்யூனிஸ்ட் தோழர்களும், இவங்களுக்காக ஜவஹர்லால் அண்ணனும், நம்மளுடைய திருமா அண்ணனும் எல்லோரும் இருந்து திமுகவுடைய எல்லா ஊழல்களுக்கும் எல்லா தவறுகளுக்கும் கூட இருந்து நாங்க தான் ஒரு ஜனநாயக ரீதியா பிஜேபி வரக்கூடாது, நாங்க நிக்கிறோம் திமுக கூட சொன்னவர்கள்லாம் கடைசியில் 5 சீட்டு 6 சீட்டு இருந்தா இருங்க, போனா போன சொல்லக்கூடிய பண்ணையார்த்தனம் இன்னைக்கு தலித் மக்கள் ஒட்டுமொத்தமா திமுக திரும்பி இருக்காங்க. இதுதான் உண்மை. அண்ணன் திருமாவளவனுடைய கண்ணீருக்கு முகமது ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ணிடுவாங்க மக்கள். அதனால இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி. அங்க இருக்க கூட்டணியில் இருக்கவங்களே அவங்க கட்சி அபகரிக்கிறாங்கன்னு எல்லா தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த சிம்பிள்ல நிக்க கூட கூடாது சொல்லக்கூடிய பண்ணையாத்தனம் இருக்குல்ல, இதுதான் திமுகவுடைய வீழ்ச்சிக்கான அறிகுறி. அப்ப பொருந்தாத 26 கட்சி தலைவர்கள் ஒண்ணு சேர்ந்து தொண்டர்கள் டிவிக்கு பக்கம் வந்த பிறகு இங்க யார் வலிமையான தலைவர்? நம்ம தான் வலிமையான தலைவர். நம்பர் 1. நம்பர் 2, அதிமுக கூட்டணி பத்தி 5 நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். நம்ம ஏன் தனியா போனோம்? மத சார்பற்ற குறிக்கோள நம்ம ஏன் ஒன்னா நிக்கணும்னா, தமிழ்நாட்டுல முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின் சகோதரர்கள், தலித் சகோதரர்கள் எல்லோரும் நம் மீது 70% நம்ம பக்கம் திரும்பி நம்மோட நம்பிக்கையா நிக்கிறாங்க. எல்லா கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பிசி, ஓபிசி இருக்கக்கூடிய ஏழை மக்கள், தொழிலாளர்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அவர்களுடைய ஒரே நம்பிக்கை எப்பொழுதும் மத சார்பற்ற கூட்டணியை நீங்கள் தலைவர் உருவாக்குவாருங்கிறதுல தான் தலைவருக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு. அந்த அடிப்படை கொள்கையை அவர் என்னைக்குமே உடைக்க மாட்டார். அதனால்தான் தனியாக நாங்கள் நிற்போம் உறுதியை கொடுத்தார். அப்புறம் அதிமுக கூட்டணி 10 கட்சி இருக்கு. அந்த கட்சி எதுவுமே பொருந்தாத கூட்டணி. ஏதாவது நம்பர் வேணும்னா அம்மா ஜெயலலிதா சிங்க மாதிரி இருந்தாங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இங்க போயத்தரல முடியும். ஆனா எதுக்கு எடுத்தாலும் டெல்லியில போய் உங்களுக்கு என்ன எனக்கு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு தோல்வியான தலைவர். ஆனால் அதிமுக கூடிய எல்லா தொண்டர்களும் டிவிக்கு பக்கம் எப்பயோ போயிட்டோம். அதனால நம்ம அதிமுக விமர்சனம் பண்றதே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கக்கூடிய, அம்மா ஜெயலலிதா அம்மா உருவாக்கிய உண்மையான தொண்டர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம 35% மேல கிராஸ் பண்ணி வெற்றி பெற இடத்துக்கு போயிட்டோம். அதனால தோழர்களே நம்புங்கள். இன்றைக்கு ரம்ஜானுடைய நாள் என்று சொல்றேன். அடுத்த ரம்ஜான் நம்மளுடைய தலைவர் முதலமைச்சரா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்துட்டு இருப்பார். அன்றைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கும் சொன்னது. அதோடைய முதல் சைன் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் பதிவு செய்து ஆர்கே நகர்ல நம்மளுடைய மரியவல்சன் சார் தொகுதி பொறுப்பாளராக போட்டிருக்கோம். ஒரு பெரிய கல்லூரி நடத்தவர். ஆனா ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர், மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்தில் வந்தவர். நான் உட்பட மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தோம். அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு நாங்க ரோட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம், மக்களோட மக்களா நிக்கணும்னு. எப்பொழுதும் சமதர்மம் நினைக்கக்கூடியவர் அவரு. நம்ம சூறாவளி எல்லாரும் சேர்ந்து இந்த ஆர்கே நகர் தொகுதி வெற்றி பெற்று 140 தொகுதியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே ஜெயிக்குங்கிறத ஒரு உறுதியை கொடுத்து இது ஆர்கே நகர்ல இருந்து ஆரட்டம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.